வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. சிந்தனையை உடல்நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே. ராஜேந்திரன், மனவளக்கலை துணை பேராசிரியர், டெல்லி. அது இன்றைக்கி யோகா டே, சர்வதேச யோகா தினம். யோகான்னா என்ன, அதை நம்ம ஏன் செய்யணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, யோகா அப்படின்னாலே இன்றைக்கி பொதுவாக மக்களிடத்தில் என்ன இருக்குது அப்படின்னா, ஏதோ உடற்பயிற்சி பண்ணணும், காலத்துக்கு தோளில் போடணும், தலைகீழ நிற்கணும், உடம்பை அப்படி வளைக்கணும், இப்படி வளைக்கணும், அங்கே அவார்டு இங்கே அவார்டு எல்லாமோ இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்குது. அதாவது யோகா அப்படிங்கிறது அது ஒரு வாழ்க்கை கல்வி. அதாவது யோகம் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன பதில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இணைதல் அப்படிங்கிறது பொருள். யோகா அப்படின்னாலே இணைதல். எங்கே இணைகிறது? அதாவது எங்கே இணைகிறது? நாம் எதை செய்கிறோமோ அதில் 100% இணைந்து செய்யணும். இதுக்கு பேர் தான் யோகம்னா இணைதல். இணைதல் என்றால் எதை செய்கிறோமோ அந்த செயலில் 100% இணைந்து செய்யணும். அதாவது ஓஷோ ஒரு இடத்துல சொல்லியிருப்பார், தவம் அப்படின்னா என்ன அப்படின்னா, எந்த ஒரு செயலை ஒருவர் 100% செய்கிறாரோ அது தவம். அவ்வளோதான். அப்போ யோகா அப்படின்னா நீங்கள் உடம்பை வெள்ளா வளைக்கணும், அதாவது காவி உடுத்தணும், அதுக்கு சடைமுடி வைக்கணும், அது தவத்துக்குன்னா காட்டுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துகிட்டு இருக்குது. பாரதியார் சொன்ன மாதிரி காவிய உடை வேண்டாம், கற்றல் சடை வேண்டாம், பாவித்தல் ஒன்றிய போதும்படி பரமனை ஏதுவதற்கு பாரதியார் சொல்லுவார். அதே போல் சன்னியாசம் தேவையில்லை, யோகா பண்ணால் தியானம் பண்ணால் குடும்பத்தை விட்டு போயிடுவோம், அது பொருளாதார நாட்டம் இருக்காது, எல்லாமே பல கருத்துக்கள் பல சிந்தனைகள் இருக்குது. யோகா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரையில் ஒரு 25 வருஷம் அனுபவம். யோகா அப்படிங்கிறது ஒரு மனிதனாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை கலை, வாழ்க்கை கல்வி. அது வாழ்க்கைன்னா என்ன? என்னோட குருநாதர் சொல்வார், வாழ வேண்டும் என்றெண்ணி பிறந்ததிலே உலகின் மீது வினைத்தொடராய் பிறந்து விட்டோம், வாழ வேண்டும் உடலில் உயிர் இயங்கு மட்டும், வாழ்ந்தோர்கள் அனுபவத்தை தொடர்ந்து பற்றி அனுபவிச்சுப்போம். அது வாழ்ந்துங்கிறக்கு அந்த பூமிக்கு வரல, வந்துட்டோம், வாழ்ந்து ஆகணும். எப்படி வாழ்கிறது? வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி, மக்களின் மனதில் நிற்பவர் யார் நிற்கிறாங்க? மக்கள் மனதில் நிற்பது யார் யாரெல்லாம் வாழ்ந்தாங்களோ வாழ்ந்தவர்கள் அத்தனை பேரும் இன்றைக்கி மக்கள் மனதில் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு இயேசு, நபிகள், இந்த மாதிரி நீங்கள் இன்றைக்கி திருவள்ளுவர், பாரதியார், இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வாழ்ந்தவங்கள் ஒரு நாளும் இறக்க போகிறதில்ல. அப்போது என்ன சொல்கிறார் அப்படின்னா நம்ம குரு வேதாத்திரி மகரிஷி, யாரெல்லாம் வாழ்ந்தாங்களோ அவங்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை நீ தொடர்ந்து பின்பற்று அப்படிங்கிறது தான் அவரோட கருத்து. அதில் யோகம் அப்படிங்கிறது, யோகக்கலை அப்படிங்கிறது இது ஒரு வாழ்க்கை கலை. அதனால் இது நம்ம இது ஒரு சில பேருக்கு ஒரு சில கருத்துக்கள் உண்டு. இது 60 வயசுக்கு மேலே தான் செய்யணும், 50 வயசுக்கு மேலே தான் செய்யணும், எப்பவுமே போய்ட்டு யோகா பண்ணணுமா, எப்போ போய்ட்டு தியானம் பண்ணணுமா, அதுக்கெல்லாம் காலங்கள் இருக்குது, நேரங்கள் இருக்குது. அதாவது கண் கெட்டுக்கு அப்புறம் சூரிய நமஸ்காரம் பண்ண முடியாது. அதே போல் இப்போ எந்த வயதில் இருக்கீங்களோ அந்த வயதிலிருந்தே நீங்கள் யோகா ஸ்டார்ட் பண்ணலாம். சரிங்களா? ஆனால் யோகம் அப்படிங்கிறது இணைதல். எங்கே இணைதல் அப்படின்னா, எதை செய்கிறோமோ அதில் இணைந்து செய்யணும். நல்லது.